கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல கார் பந்தயத்திலே கலந்து கொள்ளுகிற முக்கியமான 2 பேர் எப்படியும் அதிலே முதல் மற்றும் 2வது பரிசை வென்று விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த பந்தயத்தில் அவர்கள் 2 பேருமே தோற்று போனார்கள். எப்படி என்றால், நீண்ட தூரம் அந்த கார் பந்தயம் நடைபெறும். கடைசியாக கிரவுண்டிலே வந்து அதை 2-3 சுற்றுக்கள் சுற்றி முடிவடையும். அப்படி அவர்கள் முன்னதாக வந்து விட்டார்கள். ஆனால் 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டு வரும்போது அந்த கிரவுண்டிலே அவர்கள் சுற்றி வரும்போது ஒரு காரின் மீது மற்றொரு கார் உரசி விட்டது. எனவே 2ம் நிலை கவிழ்ந்து விழுந்தது. அதை அப்படியே அவர்கள் தூக்கி நேராக நிறுத்தி மீண்டுமாக பந்தயத்தை தொடர்ந்தார்கள். ஆனால் அதற்குள் அவர்களுக்குள்ளே கடுமையான கோபதாபம் ஏற்பட்டதனால ஒருவர் திட்டிக் கொண்டு அந்த காரை ஸ்டார்ட் செய்வதற்குள்ளாக அதற்குள் 3வதாக வந்தவர் முதலிடம் பெற்றுவிட்டார். 4வதாக வந்தவர் 2ஆம் இடம் பெற்றுவிட்டார். எனவே இவர்கள் 2 பேரும் 3வது 4வது இடங்களுக்கு தள்ளப்பட்டு போனார்கள். அப்பொழுதுதான் நாம் ஒருவர் திட்டிக் கொண்டு அந்த சில வினாடிகளை வீணாக்கி விட்டோமே, கவிழ்ந்த காரை தூக்கி நிறுத்தி கூட நாம முதலாவது வரும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த கோபதாபத்தினாலே ஒருவர் திட்டும் போது சில வினாடிகள் தாமதமாகிவிட்டதே, அதனால நம்முடைய வெற்றியை இழந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் வருந்தினார்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். நீதிமொழிகள் 14:24, ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினும் மூடத்தனமே. நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் மனப்பான்மை, விவேகத்தோடு செயல்படும் ஆற்றல் ஆகியவை இருந்ததென்றால் நாம் ஒருவரை கடித்து பட்சிக்காமல் நம்முடைய வேலையிலும் நம்முடைய வாழ்விலும் நாம் முதலிடத்தை பெறுவோம், நாம் முன்னேறுவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.